என்னும் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானே போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி, மங்கர பகவானே போற்றியும், புதன் பகவானே போற்றியும், குரு பகவானே போற்றியும், சுக்கிர பகவானே போற்றியும், சனீஸ்வர பகவானே போற்றியும், ராகு பகவானே போற்றி, ஓம் கேது பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உங்கள் மனதிற்குள்ளாரே ஈன்றெடுத்த தாய் தந்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய குருமார்கள், மகான்கள், சித்தர்கள் இருப்பின் அவருடைய மானசீகமாக நினைத்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். துர்கை மக சக்தி, லட்சுமி மக சக்தி, வாணி மக சக்தி, அங்காளி மக சக்தி, அங்காளி மக சக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய அன்பான ஒரு வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, ஐயா நான் பேசுற வாய்ஸ் எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? யாருக்கு வீடியோ கேட்கல, வீடியோ தெரியல? சரி, ஓகே. சரி, உங்களுடைய வீடியோவும் இதில் தெரியல மேடம். கொஞ்சம் ஒரு தடவை செல்லை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இல்லை வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னாலும் கரெக்டாக கிளியராக தெரியும் உங்களுக்கு அதில். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக அனைவரையும் இருகரம் கூப்பி இந்த MM சிஸ்டம் ஜோதிட பயிற்சி வகுப்புக்கு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். இந்த பயிற்சி வகுப்பு இது வந்து 6வது பேட்ச் மாணவர்களுக்கு இனிதே இன்று தொடங்கப்பட இருக்கின்றது. MM அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பல கோணத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தாலும் மிக மிக மியூட்ல எடுத்துட்டேன். நம்ம ஜோதிட துறையில பல கோணத்துல நம்ம ஜோதிட பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் இருந்தாலும் இன்று முதல் நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக எளிமையான முறையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு பயிற்சி வகுப்பு அப்படின்னா இந்த MM சிஸ்டத்தின் மூலமாக தான். இது தொடர்ந்து பல மாணவர்களுக்கு மிக எளிமையான முறையில் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வழிமுறை நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சி வகுப்புல நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு வருகின்றோம். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பள்ளிபாளையம், இதனுடைய தலைமையகம் பள்ளிபாளையத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3000 நபர்களுக்கு மேல இந்த அடிப்படை ஜோதிடம், உயர்நிலை ஜோதிடம், முதுநிலை ஜோதிடம், மருத்துவ ஜோதிடம், MM சிஸ்டம் இது போன்ற 3000 நபர்களுக்கு மேல இதுவரைக்கும் நம்ம பயிற்சி கொடுத்து கொண்டு சான்றிதழும் கொடுத்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இது 6வது பேஜாக MM சிஸ்டத்தினுடைய பலன் சொல்லக்கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்பட இருக்கின்றது. இந்த வகுப்பு வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று இரவு 7:30 9 மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் நடைபெறும்.
இந்த ஆன்லைன் மூலமாக தான் முழுக்க முழுக்க வகுப்புகள் நடைபெறும். கூகுள் மீட் மூலமாக. இந்த கூகுள் மீட் மூலமாக வகுப்பு முடிஞ்சுன்னு வகுப்பு நிறைவில் வகுப்பினுடைய ஆடியோ ரெக்கார்டும் உங்களுக்கு குழுவில் பதிவு செய்யப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனுடைய கட்டணம் மிக மிக குறைந்த கட்டணமாக மாதம் சேவை கட்டணம் ரூ.700 மட்டுமே. ஏன்னா இது முதல்ல அறிமுகப்படுத்த காரணம்னா இந்த வகுப்பு முடிஞ்சோன்னே இந்த வகுப்பினுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா MM ஆன்மீக கலசம் என்ற யூடியூப் சேனல்ல நாளை ஒளிபரப்பாக இருக்கின்றது. அதனால பார்த்தீங்கன்னா இதோடைய அறிமுகத்தை நான் செய்து கொண்டு என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா டாக்டர் PA முகுந்தன் முரளி. இது பள்ளிபாளையத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஒரு பயிற்சி நிறுவனம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம MM சிஸ்டம் அப்படின்ற ஒரு வழிமுறையை பார்த்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் நம்ம பலன் சொல்ல முடியும், ஒரு ஜாதகத்தில் இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, இவர்கள் எப்படி நம்ம வழிநடத்தி கொண்டு போவார்கள், இது நமக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும், எந்த பாவகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த பாவம் நமக்கு பலவீனமாக இருக்குது, எந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பல விஷயங்கள் பல நுணுக்கமான ஒரு விஷயத்தை, அது மட்டுமல்ல காலபுருஷ தத்துவத்தினுடைய காலச்சக்கரத்தினுடைய தத்துவத்தின் மூலமாக பலன் சொல்லக்கூடிய வழிமுறைகள் இது எல்லாமே. அது மட்டுமல்ல இந்த MM சிஸ்டத்தின் மூலமாக திருமண பொருத்தம் எவ்வாறு நம்ம எளிமையாக நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு பயிற்சி வகுப்பும் இந்த MM சிஸ்டத்தில் கற்றுக் கொடுக்கப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த MM சிஸ்டத்துக்குன்றது தனியாக புத்தகமும் இருக்கின்றது. இதில் இந்த புத்தகத்தில் எல்லாமே இதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது, அந்த பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் பெற்றுக்கொண்டு பயன்பெற்று கொள்ளலாம் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக இந்த MM சிஸ்ட பயிற்சி வகுப்புக்கு கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். சரி, இன்றைய நம்ம வகுப்புக்கு நம்ம போகலாம். பொதுவாக ஒருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நுணுக்கத்தையும் சூட்சமமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் நம்ம பெரும்பாலும் அன்பர்கள் நம்ம பார்ப்பது அல்ல. அப்ப நம்முடைய ஒருடைய ஜாதகத்துல ஒரு வலுவான ஒரு அமைப்பாற்றில் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடித்துக் கொள்வது, உண்மையிலுமே இந்த ஜாதகர் நாம வலிமையானவர்களா, அப்ப வலிமை நமக்கு குறைவா இருக்குதா, அப்ப நம்முடைய ஜாதக கட்டத்துல பிரகாரம் நவ கிரகங்களை எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிறது, அப்ப அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் நம்ம கிட்ட சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா ஏன் நம்ம கோபப்படுறோம், ஏன் எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு செயல்பாடுகளுக்கு தகுந்தாற போல நம்ம சிறப்பான முறையில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நம்முடைய MM சிஸ்டத்தினுடைய நோக்கங்கள் ஆகும். அப்ப இந்த MM சிஸ்டம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிம்பிள் பொதுவான ஒரு வழிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு ஜாதகத்தை போடும்போது போர்டில் போட்டு அல்லது நம்ம நோட்ல எழுதி ஒவ்வொரு கிரகம் நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி அப்படின்றத நம்ம டிக் அடிச்சுட்டே வரும். ஆனால் இந்த MM சிஸ்டம் அப்படின்றது கற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக அடிப்படை ஜோதிடம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரக காரதத்துவங்கள், பாவக காரதத்துவங்கள், இந்த ரெண்டு விஷயத்தையும் தரவாக நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக எளிமையான முறையில் இந்த MM சிஸ்டத்தின் மூலமாக நம்மளால பலன்களை சொல்ல முடியும். அதுதான் இதனுடைய சிறப்பு அம்சங்கள். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம எப்படிலாம் நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நமக்கு 12 பாவத்துக்கும் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது லக்ன புள்ளி. லக்னம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுதான் நம்முடைய உள்ளுணர்வும் நம்முடைய கேரக்டர்ஸ், நம்முடைய குணங்கள், அதிசயங்கள், இந்த மாதிரி தன்மையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லக்னம் நின்ற நட்சத்திரம். அப்ப லக்னம் நின்ற நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரத்தில் இருந்தால் அவங்களுடைய குணத்தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது அறிந்து கொள்வதுதான் இந்த சிறப்பு அம்சங்களை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அந்த வகையில எழுதிக்க, ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளியின் நட்சத்திர பலன்கள். நோட்டு இல்லாதவர்கள் கண்டிப்பாக MM சிஸ்டத்துக்கு ஒரு நோட்டு தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க எத்தனையோ ஜோதிடங்கள் கற்றுக்கொண்டு இருக்கலாம், எத்தனையோ இடத்துல இருக்கலாம், ஆனா இதுக்குன்ற ஒரு தன்மையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க தனியா ஒரு நோட்டு போட்டு எழுதி கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும்.
சரி, எழுதிக்க. ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளியின் நட்சத்திர பலன்கள். சரி, லக்னம் நின்ற புள்ளி, அடுத்த பாயிண்ட் இல்லைங்க. லக்னம் நின்ற புள்ளின்னு அர்த்தம் லக்னம் நின்ற நட்சத்திரம் தான். சரிங்களா? லக்னம் நின்ற நட்சத்திரம் அதான் புள்ளின்னு சொல்றது. லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி. லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி ஆட்சி, உச்சம், நட்பு நிலையில் இருந்தால், ஆட்சி, உச்சம், நட்பு நிலையில் இருந்தால் அந்த ஜாதகர் வலிமை மிக்கவர் ஆவார். லக்னம் நின்ற புள்ளி அது ஆட்சி, உச்சம், நட்பு இருந்துச்சுன்னா, நட்பு நிலையில இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் வலிமை மிக்கவர் என்று அர்த்தம். சரி, அடுத்த பாயிண்ட் லக்னம் நின்ற புள்ளி. அடுத்த பாயிண்ட் லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி. லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி நீச்ச நிலையில் இருந்தால், அவர் வாழ்க்கையில் எண்ணற்ற குறைகள் நடைபெற்றிருக்கும், எண்ணற்ற குறைகள் நடந்திருக்கும். அதாவது என்னன்னா, ஏமாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருப்பார்னு அர்த்தம். வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள், துன்பங்கள் அனுபவிச்சிருப்பார். அடுத்த பாயிண்ட் லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி பகை வீட்டில் இருந்தால், லக்னம் நின்ற புள்ளி அதன் அதிபதி பகை வீட்டில் இருந்தால் நிறைய எதிர்ப்புகள், போட்டிகளை அவர் வாழ்க்கையில் சந்தித்திருப்பார். அப்ப இந்த லக்னம் நின்ற புள்ளியை வச்சு பலனை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்வதும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப லக்னம் நின்ற புள்ளி, இப்போ இது நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை லக்னம் நின்ற நட்சத்திரத்தை மட்டும் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம். இதே விஷயத்துல வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இந்த விஷயத்தை வைத்துதான் நம்ம பலனை ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொல்லணும் அப்படின்றது தீர்மானிக்கிறது இதுதான், லக்னம் நின்ற புள்ளி தான். அப்ப லக்னம் நின்ற புள்ளி அதனுடைய அதிபதி நட்பு, ஆட்சி, உச்சம் இருந்தா அவர் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும். நீங்க வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறீங்க, நல்ல செல்வாக்கு மிக்கவர்களா இருக்கிறீங்க, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது, அடுத்த லெவல்ல நீங்க பூமி, மனை, இடம், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாட்டில் உங்க ஜாதகத்தில் இருக்குது. திருமணம் ஆகாதவர்கள் வந்தாங்கன்னா திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக புத்திரவாக்கி இல்லாமல் இருந்தாலும் புத்திரவாக்கி கிடைக்கிறதுக்கான அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் உங்களுக்கு மிக விரைவில் உருவாக்கி கொடுக்கும். அப்படின்றது அந்த ஜாதகரை பூஸ்டப் பண்ணக்கூடியது, நல்லது செய்யக்கூடிய விஷயத்த ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகருக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா லக்னம் நின்ற புள்ளியினுடைய அடிப்படை, அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். அப்ப அதுதான் அவங்களுடைய அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் பலங்கள் கண்டிப்பா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது லக்னம் நின்ற புள்ளி அதனுடைய அதிபதி, அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம் அதனுடைய அதிபதி நீச்ச நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பத்தையும், கஷ்டத்தையும், துயரத்தையும் உங்களால பல பேர் அடைஞ்சிருப்பாங்க. ஆனா உங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு உங்களை கடைசி நேரத்துல கழட்டி விட்டுருப்பாங்க. எல்லார் இடத்துலையுமே ஆதாயத்துக்கு மட்டுமே உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி உங்களால வளர்றதுக்கான வழிமுறைகள் இல்லாம
ஒரு குழப்பமான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலையில் தான் இந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவனுடைய மைனஸை பற்றி சொல்ல வேண்டும். நீங்க எங்க கொண்டு போய் காசை கொடுத்தாலும் உங்களுக்கு வர்றதில்ல, கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குது, சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் உங்க மேல நீங்க நல்லதே செஞ்சாலும் உங்க மேல குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படின்றது அவங்களுடைய வயதிற்கு ஏற்பாற போல பலன்களை சொல்ல வேண்டும். என்னைக்குமே ஜோதிட பலன் சொல்வதற்கு முன்னாடி முதல் உங்களுடைய கணிப்பு எது இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வயசு தான். ஒரு சிலர் ஜாதகம் கொடுத்தனுமே படபடபடன்னு பலன் சொல்லிட்டு இருப்பாங்க, அவன் வயசு எத்தனை இருக்குன்னு தெரியும். அவன் வயசு 8 வயசு இருக்கு, அவனுக்கு கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப 8 வயசுல அவனுக்கு என்ன தேவை? படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்து அவனோட எதிர்பார்ப்புனா இந்த ஜாதகத்திரியில என்னுடைய குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த பையனுக்கு இப்ப உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இப்படின்றத பார்க்கணும். அதே 25 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள வருது அப்படின்னா அவனோட வேலை வாய்ப்பு பத்தி, அவருடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவனோட லைஃபை பத்தி, இதை பத்தி தான் அவனோட கேள்வி இருக்கு. அதுக்கு தகுந்தார போல கிரகத்தையும் அதற்கு தகுந்தார போல பலன் சொல்லக்கூடியதான் நமக்கு சாத்தியம். 28 வயசுல போய் 30 வயசுல போய் நீங்க படிக்கணும், நல்ல முறையில படிக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை அங்க சொன்னா எடுபடாது. அப்ப என்ன சொல்லணும்? ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் வயதை கணக்கிட்டு கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பகை வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டார். அப்ப பகை வீட்டுல உக்காந்தாருன்னா நீங்க நிறைய விஷயத்த செஞ்சிருப்பீங்க, உங்க கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணிருப்பாங்க, நிறைய ஏமாற்றம் செஞ்சிருப்பீங்க, எதிர்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்திருக்கும், அதிலெல்லாம் போராடிட்டு தான் இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க போராடி கொண்டுதான் இருக்கிறீங்க அப்படின்றது அவருடைய எதிர்ப்புகளும் கடனும் வறுமையும் பற்றியும் ஃபர்ஸ்ட் சொல்லணும். பகைன்னா கடன், வறுமை, ஏமாற்றங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டு தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கும். இப்படி சொன்னீங்கன்னா தான் நீங்கள் வரக்கூடிய வாடிக்கையாளர்ல நீங்க உள்வாங்கக்கூடிய தன்மையில் பலங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஜாதகருக்கு பிளஸ்ஸா மைனஸா எப்படி நம்ம சொல்லணும், துன்பத்தை சொல்லணுமா, ஏமாற்றத்தை சொல்லணுமா, அவரோட வாழ்க்கையினுடைய எதிர்கால ஃபியூச்சரை ஓஹோன்னு வாழக்கூடிய அமைப்பாட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா அப்படின்றத இந்த லக்னம் நின்ற நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில மட்டுமே சொன்னீங்கன்னா மட்டுமே ரொம்ப பர்ஃபெக்டா வரும். அப்ப இதை சொல்லி பாருங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம், பட் இனி வரும் காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தன்மையும் உங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை உங்களால உருவாக்க முடியும். அப்ப ஒரு ஜாதகத்தை எல்லாத்துக்கும் பிளஸ்ஸே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இவர் என்ன விடுறாருப்பா ரீலு 100க்கு 200க்குள்ள பயங்கரமா ரீல் விடுறாரு, எல்லாத்திட்டையும் மைனஸ் சொன்னா எப்பா இவர்கிட்ட போனாவே ஃபர்ஸ்ட் மைனஸ் தான்ப்பா சொல்றாரு, கெட்டதை தான் சொல்றாரு அப்படின்னு போயிடும். ஆனா யாருக்கு பிளஸ் சொல்லணும் யாருக்கு மைனஸ் சொல்லணும் சொன்னீங்கன்னா இவர்கிட்ட போனீங்கன்னா கரெக்டா ஒரு வழிகாட்டுதல் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு அவங்க 2 பேர்த்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. என்னைக்குமே ஒரு ஜோதிடம் பலன் சொல்லக்கூடிய சூட்சம் என்னன்னா, நீங்க வந்து விளம்பரப்படுத்தி அவலப்படுத்தி இப்படிப்படுத்திலாம் வர்றதை விட உங்ககிட்ட பார்த்து போன வாடிக்கையாளர் 2 பேர்த்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அங்க வந்துட்டாங்கன்னா அன்னைக்கே நீங்க ஜோதிடம் சொல்ற விஷயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. விளம்பரத்தை பார்த்து யூடியூப் சேனலை பார்த்து மற்ற இடத்துல பார்த்து வர்றதெல்லாம் வெற்றி அல்ல. ஒரு கிளைண்ட் உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு, இவர்கிட்ட போன நல்ல முறையில் ஒரு வழிகாட்டியில எனக்கு அனுப்பிச்சு விட்டேன். என்னைக்குமே ஜோதிடர் யாருன்னா வழிகாட்டி தான், கடவுள் அல்ல, வழிகாட்டி, வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. அப்ப அந்த வழிகாட்டி ஒரு குடும்பத்துக்கு நல்ல முறையில் நீ வழிகாட்டி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வழிபாதை தெளிவாயிருச்சு அப்படின்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு 2 நபர்களை இங்க வந்து பாக்குறாங்க அப்படின்னு வந்துருச்சுனாவே அப்பதான் நீங்க ஜோதிடம் நல்ல முறையில் சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணலைன்னா அவங்களுக்கு என்ன அர்த்தம்? நாம இன்னும் சரியான முறையில் கற்றுக்கொள்ளவில்லை, அப்ப நாம் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்குமே ஜோதிடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு பழமொழி நம்மளோட மைண்ட்ல எப்பயுமே இருக்கணும். என்னன்னா, கற்றது கையளவு கல்லாது உலகளவு. இன்னைக்கும் படிக்கணும், வயசானாலும் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க 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 தான் அந்த தண்ணி எப்படி கிணத்துல ஊற்றி இறைச்சிட்டே இருக்குதோ அந்த மாதிரி இறைச்சிக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். யாருமே வந்து ஜோதிடத்துல கரை கண்டவர்கள் அப்படின்றதெல்லாம் யாருமே கிடையாது. உலகத்துல யாருமே இனி வரும் காலகட்டத்திலையும் வாய்ப்புகள் இல்லை. இன்னும் பல துறைகள் பல நுணுக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது
அதோட நுணுக்கத்தை நாம் அறிந்து கொள்வதுதான் மிகவும் சிறப்பு. எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலையும் கற்றுக்கொள்ள முடியாது. அட இப்ப நம்ம கிட்ட பணம் இல்லை, அப்புறமேட்டு கத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வகுப்பு நீங்க தேடிட்டே இருப்பீங்க, அந்த பயிற்சி கிடைக்காது. அப்ப காற்று உள்ள போது தூற்றிக்கொள்ளுன்ற மாதிரி அந்தந்த பயிற்சி வகுப்பு அப்பப்ப நடக்கும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க தான் புத்திசாலி. நான் இப்போ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேங்க, இதை முடிச்சு நான் அடுத்து படிச்சுக்கலான் இருக்கேன் அப்படின்னா அடுத்த பேட்ச் அவர் எடுக்கிறான்னு சொல்லி கணக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த மாரி தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகம் அப்படின்றது தெரிந்து கொண்டு இப்பொழுது நம்ம லக்னம் நின்ற புள்ளி ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் நம்ம சொல்லலாம். இப்ப லக்னம் நின்ற நட்சத்திரம், அதாவது உங்க ஜாதகத்துல லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரமோ உத்திர நட்சத்திரமோ உத்திராட நட்சத்திரமோ, அதாவது சூரியனோட நட்சத்திரத்துல லக்னம் நின்ற புள்ளி இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க, எந்த தன்மையில் இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன், நோட் பண்ணி எழுதிக்கீங்க. சரிங்களா? சரி. கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம், அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம். லக்னம், லக்னாதிபதி அல்ல, சூரியன் அல்ல. உங்க ஜாதகத்துல லக்னம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் எல்லா கிரகம் இருக்கும். அதுல லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் தலைமை பொறுப்பு சிறப்பாக இருக்கும். எழுதிக்க, தலைமை பொறுப்பு சிறப்பாக இருக்கும். அவங்க கரெக்டா மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணுவாங்க. தந்தை வழி கேரக்டர் அவங்க கிட்ட இருக்கும். அதாவது குணாதிசயம் அதிகமா அப்பாட்ட என்ன இருக்குதோ அது அவங்க கிட்ட அப்படியே இருக்கும். கௌரவம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது வந்து லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து இந்த நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா கௌரவம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எங்க போனாலும் சரி மதிப்பு மரியாதை கொடுத்தாதான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணாதான் இவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டென்ஷன் ஆனாங்கன்னா தலைவலி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். தலைவலி பிரச்சனை அதிகமாக இருக்கும். துணிச்சலான செயல்பாடுகள் உண்டு. எதையுமே துணிச்சலா இறங்கி செய்வாங்க. லக்னம் நின்ற புள்ளி சூரியனோட நட்சத்திரத்துல இருந்ததுன்னா என்ன ஒரு நாள் வரட்டும் போ பார்த்துக்கலாம் விட என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி துணிச்சலா இறங்கி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவரிடம் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவான பலன் தான். சரிங்களா? அரசியல் அரசாங்க திறமை உண்டு. அரசியல் இருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு ஜொலிக்கக்கூடிய அமைப்பாற்றலும், அரசு துறையில இருந்தா இவங்களுக்குன்ற ஒரு தனித்துவமும் பெரிய நபருடைய நட்புகளும் இவங்ககிட்ட இருக்கும். துணிச்சல் தைரியம் அதிகம் இருக்கும். துணிச்சல் தைரியம் அதிகம் இருக்கும். இதுல யாரோ வீடியோ கால் என்னது ஆன் பண்ணி விட்டுருப்பாங்களாட்டுது. அந்த இதுல அதுல ஒரு 5 பேர் நின்றுருப்பாங்களாட்டுது, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாட்டுது. பாஸ்கர் சிவம் ஐயா இருக்கீங்களா? இந்த குழுல பாஸ்கர் சிவம் ஐயா இருக்கீங்களா? அவர் பண்ண வேலை தானே.
சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளி. இப்ப இந்த லக்னம் நின்ற புள்ளியினுடைய அமைப்பாட்டுல சூரியனுடைய அமைப்பாட்டுல பாக்குறோம். அடுத்தது முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் நினைத்தல், முன்னோரோட ஆசீர்வாதம் இவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இயற்கையை நேசிப்பார்கள். இவர்கள் வந்து இயற்கையை நேசிப்பார்கள். எப்பயுமே லக்னன்ற புள்ளி சூரியனோட அமைப்பாட்டுல யார்கிட்ட கையேந்தி நிக்க மாட்டார்கள். கையேந்தி நிக்க மாட்டார்கள். இவர்களிடம் கௌரவம் கிடைக்குமா என்று யோசிப்பார்கள். அதாவது வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லக்னன்ற புள்ளி சூரியனோட அமைப்பாட்டில் இருந்ததுன்னா இவங்க எங்க போனாலும் சரி, இவங்க எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த இடத்துல கௌரவம் மதிப்பு மரியாதை கூடுற இடத்துல மட்டும் கொடுக்குற இடத்துக்கு மட்டும்தான் இவங்க போவாங்க. நண்பர்கள் வீடாகட்டும், உறவினர்கள் வீடாகட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மீட்டிங் நடக்கிற இடமாகட்டும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவர்களை பொறுத்த வரைக்கும் லக்னம் நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல இவர்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கௌரவமான ஒரு வீடு வந்து சொந்தமா வீட்டுல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ரொம்ப அதிகம். சொந்த வீட்டுல இல்லைனாலும் பிற்காலத்துல மிக விரைந்து சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்கிறது. அப்ப லக்னம் நின்ற நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப சூரியனுக்கு மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். சோ இப்ப இந்த குழுவில் இருக்கிறவங்க லக்னம் நின்ற புள்ளி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ல இருக்கா? ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. உங்க ஜாதகத்துலன்னா உங்க மனைவி ஜாதத்துல, உங்க ஃபேமிலி ஜாதத்துல, யாருக்கா கணவர் ஜாதத்துல இந்த மாதிரி எதை இருக்குதா? லக்னம் நின்ற புள்ளி, அதாவது லக்னம் நின்ற புள்ளி நட்சத்திரம்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியல. ஃபர்ஸ்ட் A4 சைஸ்ல ஒரு பக்கம் ஜாதகத்துல பார்த்தாலோ இல்ல ஒவ்வொரு கிரக நட்சத்திர பாகைகளையும் உங்களுடைய ஜாதக நோட்ல எழுதியிருப்பாங்க. என்னைக்குமே MM சிஸ்டத்துல எளிமையா தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஜாதகம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல டேபிள்லயே உங்க ஃபேமிலி ஜாதகத்தோட வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் மிக மிக விரைவில் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும். சொல்லக்கூடிய பாயிண்ட் நமக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியா வருகிறதா வரலையா, அப்ப வராததுக்கு என்ன காரணம் அப்படின்றத அப்பப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க சீக்கிரமா ஜோதிடம் கத்துக்க முடியும். என்னமோ நடத்துறாங்க, என்னமோ எழுதுறோம், நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்னா எப்படி ஜோதிடம் வரும்? எப்படி பலன் சொல்றது வரும்? ஆராய்ச்சி பண்ண தான் உங்களோட திறமைகள் வெளிவரும். ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் ஜோதிடம் பலன் சொல்வதற்கு தடுமாற்றத்தை மட்டுமே கொடுக்கும். அதுக்குதான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் லக்னம் நின்ற நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு கவர் ஆகும். இப்போ ஒரு திட்டம் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, ஜாதகம் சொல்றாங்கன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் 4 பாயிண்ட் நச்சுன்னு சொல்லும் போது 4 பாயிண்ட் கரெக்டா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்க வருவாங்க. இந்த 4 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் தப்பா, ஒரு பாயிண்ட் கரெக்டா இருந்தா கூட எந்திரிச்சு போயிடுவாங்க. என்னத்த போய் ஜோசின்னு சொல்றாங்களோ ஒன்றும் புரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த பாயிண்ட், அந்த நுணுக்கங்கள் கரெக்டா தெரிஞ்சுங்க. எப்படி இருந்தாலும் உங்களோட உறவினர்கள் இடத்துல, நண்பர் இடத்துல நீங்க ஜோதிடம் கத்துக்கிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து என் ராசிக்கு எப்படி இருக்கு, என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, என் ஜாதகத்தை கொடுத்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எதை அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுதான் முதல் பிள்ளையார் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லப்பட்ட காரணம். சரிங்களா? சரி, அடுத்தது பார்ப்போம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். லக்னம் நின்ற புள்ளி சந்திரன். லக்னம் நின்ற புள்ளி சந்திரன் இருந்தால், லக்னம் நின்ற புள்ளி சந்திரனாக இருந்தால்
எதிலும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். எழுதிக்கங்க. எதிலும் மனக்குழப்பம் அதிகம் இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு அமைப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் ஆறு, ஏரி, கிணறு, குளம், நீர்நிலைகள் குளிக்க ஆசைப்படுவார்கள். முடிவில் மாற்றம் வராதவர்கள். முடிவில் மாற்றம் வராதவர்கள். இவர்கள் எப்பொழுதும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறையுடன் வாழ்வார்கள். இவர்கள் எப்போதும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறையுடன் வாழ்வார்கள். அதிகமாக சிற்றின்ப ஆசை உடையவர்கள். அதிகமாக சிற்றின்ப ஆசை உடையவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு வாதாடி ஜெயிப்பார்கள். இவருக்கு ஒரு காரியம் ஆகணும்னா இருக்கிறது இல்லாது இருக்கிறதும் போல சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இவங்களுடைய ஜாதகத்துல இயற்கையாகவே ஏற்படுத்தி இவங்களுடைய எண்ணங்கள் அப்படியே ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் நிறைய ஏமாற்றத்தை அடைவார்கள். இவர்கள் வளர்பிறையில் பிறந்தால் வளர்பிறையில பிறந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா லக்ன புள்ளி முக வசீகரமாக இருக்கும். முகம் வசீகரத்தன்மைகள் அதிகம் இருக்கும். தேய்விரல் இருந்ததால் முகத்துல தழும்புகள், வெட்டுக்காயங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளமாக ஒன்று இருக்கும். முகத்துல கொப்பளை வர்றது, இல்லை ஒரு முகத்துல ஒரு கரு, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம், இந்த பருக்கள் அதிகமா இருக்கிறது, அந்த பருவோட தழும்பு இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். வளர்பிறையா இருந்ததுன்னா அது இருந்தால் கூட அவங்களோட முகம் நல்ல ஒரு வசீகர தன்மையிலே வலுவாக இருக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக இருக்கும். இதுல வளர்பிறையில இருந்துட்டாங்க, லக்னம் என்ற புள்ளி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா வளர்பிறையில பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா முடிவு எடுத்துருவாங்க. தேய்பிறையில் இருந்துச்சுன்னா குழம்பிக்கொண்டே இருப்பாங்க, தெளிவான முடிவு அவங்களால எடுக்க முடியாது. இதை வச்சு எவ்வளவு அழகான பாயிண்ட் சொல்லலாம். லக்னம் என்ற புள்ளி, அதாவது லக்னம் என்ற நட்சத்திரத்தை வைத்து நம்மளால ரொம்ப அற்புதமான பலன்களை சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்களோட பார்வையில் மாற்றங்கள் புரியும். அதாவது பார்த்த பார்வையில இவங்க வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் வேற யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறாங்க, நீ பியாவா இருக்கிறீங்க, அப்புறம் ஓனரா இல்ல குருநாதரோ அவர் எங்க பாக்குறாரு, அவர் என்ன கண்ணு சைகை கொடுக்குறாருன்னு கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க.
ஒருத்தருடைய கண்ணை பார்த்த உடனே இவங்க எதுக்கு பார்க்குறாங்க, எந்த இடத்த பார்க்குறாங்க அப்படின்றத யூகித்து சொல்லக்கூடியதுல மிகப்பெரிய வல்லவர்களாக இருப்பாங்க. லக்னம் என்ற புள்ளி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா. அதே போல கொஞ்சம் லக்னம் என்ற புள்ளி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து உக்காரும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன அடுத்து கேட்க போறாங்க, அடுத்து என்ன பேச போறான்றத நீங்க யூகித்திடலாம். அந்த மாரி ஒரு ஆற்றலும் இந்த லக்னம் என்ற புள்ளி சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த மாரி அமைப்பாற்றல் அவங்க கிட்ட இருக்கும். இருக்கா இல்லைங்களா? சந்திரன் என்ற லக்னம் என்ற புள்ளி சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ரைட், சூப்பர், சந்தோஷம். மற்ற பாயிண்ட்ஸும் சொல்லுங்க. சொன்ன பாயிண்ட் எல்லாமே. அதே மாரி இதுல இன்னொரு பாயிண்டும், அதிகமாக சிற்றின்ப ஆசை உடையவர்கள். அந்த பாயிண்ட் சொல்லன்னு எழுதிக்க. அதிகமாக சிற்றின்ப ஆசை உடையவர்கள். அடுத்தது லக்னம் நின்ற நட்சத்திரங்கள் வந்து மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்ததனால் கோபக்காரராக இருப்பார். கோபக்காரராக இருப்பார். வீர தீர செயல், உடம்பு திடமாக இருக்கும். வீர தீர செயல், உடம்பு திடமாக இருக்கும். இந்த லக்னம் என்ற புள்ளி செவ்வாய் இருந்து காவல்துறையா இருந்தாங்கன்னா, காவல்துறையில் ஆயுத பயிற்சியில் இருக்கிறாங்க, அப்படி காவல் பணியில் இருக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்கிறாங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, இந்த மாரி ஒரு கேட்டகரியில் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு ரொம்ப தனித்துவமாக இருப்பாங்க. அப்படியே பாடி ஃபுல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்குவாங்க. அவங்களோட அதிகாரத்தன்மையும் நல்ல பலமாக இருக்கும். இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஹோட்டல் தொழில் செய்கிறாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு தன்மையிலே கொடுக்கும். ஹோட்டல் செய்கிற தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குன்ற ஒரு தனித்துவத்தை, மகத்துவத்தை சிறப்பாக செயல்படுத்துவார்கள். அந்த ஹோட்டலில் டேஸ்ட் நல்லா இருக்கும். அவனோட ஓனர் வந்து லக்னம் என்ற புள்ளி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அரசியல் தொடர்பு, மின்சாரத்துறை. அரசியல் தொடர்பு, மின்சாரத்துறை சிறப்பாக அமையும். அடுத்தது தீயணைப்புத்துறை, தீயணைப்புத்துறை, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், பில்டிங் கட்டுறது, பில்டிங் வாங்கி விற்கிறது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தாலும் இவங்களுக்குன்ற ஒரு தனித்துவங்கள் சிறப்பாக இருக்கு. கைராசி உள்ளவர்களாக இருப்பாங்க. தொட்டது விளங்கும், தொட்டது முன்னேறும் அப்படின்ற மாரி இவரோட போய் ஒரு பூமி மனை இடத்துக்கு நல்ல செல்வங்கள் பெருகணும் அப்படின்னா அழகா கடகடன்னு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடத்துல லக்னம் நின்ற புள்ளி, அதாவது லக்னம் நின்ற புள்ளி செவ்வாய் இருந்து செவ்வாய் நீச்சமாயிருச்சுன்னா லோ பிரஷர் பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். லோ பிரஷர் பிரச்சனை இருக்கும். அதே செவ்வாய் நீச்ச நிலையில் இருந்துச்சு அப்படின்னா, பெண் ஜாதகத்தில் இருந்துன்னா மாதவிடாய் பிரச்சனைகள் உண்டு. மாதவிடாய் பிரச்சனைகள் உண்டு. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வாய் நின்ற புள்ளி இருந்து செவ்வாய் நீச்சமாயிருக்குன்னா சொத்து வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். சொத்து பிரச்சனை அல்லது ஏமாற்றம் அல்லது வில்லங்கங்கள், பக்கத்தாளுக்கு சண்டை போடுறது, மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
எளிதில் மற்றவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ரகசியங்களை அறிந்து கொள்வார்கள். ஏன்னா செவ்வான்றது நுணுக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட உண்டு. அதிகமாகவும் கோபமும் படுவார்கள். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்ற எண்ணமும் உண்டு. அதிகார தோரணையும் கோபத்தோரணையும் அவங்ககிட்ட இருக்கும் அதிகமா. சரி, இது கரெக்டா இருக்கா இல்லைங்களா? செவ்வாய்ன்றதுக்கு யாராவது சொல்லுங்க. ஓகே, இதெல்லாமே இருக்குங்களா? பாயிண்ட் பூரா ஓகே, ரைட், சந்தோஷம். சரி, அடுத்தபடியா பார்க்கிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஆயில்யம் கேட்டை ரேவதி லக்னம் நின்ற புள்ளி புதனாக இருந்தால் ஞாபக சக்தி, ஓவியம், ஜோதிடம், கதை கவிதை எழுதும் வல்லமை பெற்றவர்கள். தொலைத்தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவார்கள். தொலைத்தொடர்பு துறையில் சிறந்து விளங்குவார்கள். வசனம், கணிதம், வாசகம் கணித்து சிறப்பாக எழுதுதல். வாசகம் கணித்து சிறப்பாக எழுதுதல் அப்படின்னா இந்த பத்திர பதிவு பண்ற இடத்துலலாம் இவங்க லக்னம் நின்ற புள்ளி புதனோட நட்சத்திரம் இருந்தா கோர்வியா கரெக்டா கொண்டு வருவாங்க. அந்த டெக்னிக்கல் அவங்க கிட்ட இருக்கும். கல்வியில் வித்வானாக இருப்பார்கள். கல்வியில வித்தைக்காரனாக இருப்பாங்க. வித்தையில ரொம்ப சிறம்பட சிறக்கக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். நடிப்பு, நாடகம், பத்திரப்பதிவு சிறப்பு தன்மைகள் உண்டு. வங்கி சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும். வங்கி சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும். இப்ப அதே புதன் நீச்ச நிலையில இருந்துச்சு அப்படின்னா, நீச்ச நிலையில இருந்துச்சுனால் கண்டிப்பாக அவர்களுக்கு தோல் நோய் ஏற்படும்.
தோல் நோய் ஏற்படும். தோல்ல அலர்ஜி ப்ராப்ளம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதே உச்ச நட்பு நிலையில் இருந்ததால் பேச்சில் பிரபலமாகும் தன்மை உண்டு. பேச்சில் பிரபலமாகக்கூடிய தன்மைகள் அவங்ககிட்ட இருக்கும். கொடுக்கல் வாங்கல் எழுதி வைப்பார்கள். இயற்கையாகவே லக்னம் நின்ற புள்ளி புதன் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் எழுதி வைக்கிறதுல சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். இதே போலதான் இன்னொரு தடவை சொல்றது, நீச்ச நிலையில இருந்தா ஞாபக மறதி ஏற்படும். லக்னம் நின்ற புள்ளி புதனா இருந்து நீச்சம் ஆயிடுச்சுன்னா ஞாபக மறதி அதிகம் ஏற்படும். பகை இருந்ததுன்னா மறந்து, அதாவது சண்டை சச்சரவுல நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் பகை வீட்டில் இருந்துச்சுன்னா. நட்பு வீட்டில் இருந்ததுன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாற போல மாற்றி பேசுவார்கள். அதாவது யாருக்கிட்ட எப்படி பேசினா அதுக்கு தகுந்த நேக்க பேசக்கூடிய ஒரு ஆற்றல் தன்மைகள் உருவாக்கி கொடுக்கும். சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது, குருவோட நட்சத்திரத்தில் லக்னம் நின்ற நட்சத்திரங்கள் இருந்தால் புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி. புனர்பூஷம், விஷாகம், பூரட்டாதி. ஒழுக்கத்தில் சிறப்பாக இருப்பார்கள். ஒழுக்கத்தில் சிறப்பு. ஒழுக்கத்தில் சிறப்பு. கௌரவ மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பு உண்டு. கௌரவ மதிப்பு மரியாதை எதிர்பார்ப்பு உண்டு. புத்திமதி ஆலோசனை கொடுப்பதில் வல்லவர். புத்திமதி ஆலோசனை கொடுப்பதில் வல்லவர். தெய்வத்தன்மை அதிகமாக இருக்கும். தெய்வத்தன்மை அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் எப்போதும் இருக்கும். அவன் கையில் பண பற்றாக்குறை வராது. பண பற்றாக்குறை வந்தாலும் உடனே ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பணி எப்போதும் இருக்கும். ஆன்மீக பணி எப்பொழுதும் இருக்கும். சித்து வேலைகள் மேல் ஆர்வம் இருக்கும். சித்து வேலைகள் மேல் ஆர்வங்கள் இருக்கும். சாத்வீக குணம் இருக்கும். சாத்வீக குணம் இருக்கும். இப்ப இந்த லக்னம் என்ற புள்ளி குருவாக இருந்து சமையல் செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்வீட் ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னா அவனோட கைப்பக்கம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ இனிப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் லக்னன்ற புள்ளி குருவோட நட்சத்திரத்துலேருந்து லட்டு செய்கிறாங்க, மைசூர் பாக்கு செய்கிறாங்க, அல்வா செய்கிறாங்க, பால்கோவா செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கைப்பக்குவத்துக்கு டேஸ்ட்டு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ பிரமாதமான ஒரு தன்மையில் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இதே குரு அங்கே நீச்சமாயிருச்சு. இப்போ அந்த குரு வந்து அங்கே என்ன ஆச்சு, லக்னம்ன்ற புள்ளி குருவாக இருந்து நீச்ச நிலையில் இருக்கிறாருன்னா பண விஷயத்தில் ஏமாற்றம் அவர் வாழ்க்கையில் சந்திச்சே தீர்வார். சந்திச்சிருப்பாங்க கண்டிப்பாக. பண விஷயத்தில் ஏமாற்றம் உண்டு. அதே மாதிரி பண பிரச்சனையும் ஏற்படும். அதே ஆட்சி உச்சம் இருந்ததுன்னா பணம் சம்பாதிப்பதில் பலம் உண்டு. அது பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் நுணுக்கத்தையும் அறிந்து கொள்வார். அதே மாதிரி ஆட்சி உச்சம் இருந்து ஆன்மீக பணி, கோவில் பணி, இந்த மாதிரி விஷயத்துல பொறுப்பு இருந்ததுன்னா அவரு அந்த நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். பயபக்தியோடு செய்யக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட இயற்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். பகை இருந்ததுனால், பகை அந்த குரு வந்து பகை வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா பணம் கொடுத்து அல்லது வாங்கி பணம் பகை சம்பாதிப்பார்கள், பணம் பகை சம்பாதித்திருப்பார்கள். பணத்தால பகைகளை சம்பாதித்திருப்பார்கள். நட்பு நிலையில் இருந்ததுன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல மாறிக்கொள்வார்கள். சூழ்நிலைக்கு ஏற்பாறு போல மாறிக்கொள்வார்கள். இது வந்து குருவோட தன்மையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ இவ்வளவு நேரம் சொன்னோம் இல்லைங்களா, புதனுக்கும் குருவுக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? சொன்ன பாயிண்ட் கரெக்டா இருக்குங்களா? செவ்வாய்க்குங்களா? நான் சொல்லலைங்களா? செவ்வாய் நீச்சமானால் லோ பிரஷர் உண்டு, பெண் ஜாதகத்தில் மாதவிடாய் பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நீச்ச நிலைக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன். உச்ச ஆச்சும் சொல்லல, அதுக்கு மட்டும் சொல்றேன். நான் வர வார்த்தையில் சொல்றேன். இப்போ இதுக்கு மட்டும் இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்டுக்கு சொல்லுங்க. ஓகே, குரு எங்க இருக்கிறாரு? ஓகே, ரைட். சரி, சொல்லுங்க மேடம். ஓகே, 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 தேங்க்யூ. சரி, அடுத்தது. வணக்கம், சொல்லுங்கய்யா. இல்ல, சொன்ன பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குங்களான்னு கேட்டேன். ஓகே, ரைட். ஆமாங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரைக்கு அதாவது வந்து குரு வரைக்கும் நடத்தியிருக்கிற ஒன்று சுக்கிரன், சனி, ராகு, கேது இது வரைக்கும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு எம்எம் சிஸ்டத்தில் அறிமுக பயிற்சி வகுப்பு தான். அதேமாரி இந்த அறிமுக பயிற்சி வகுப்பில் இப்போ லக்னம் என்ற புள்ளிக்கு மட்டும்தான் நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம். இன்னும் லக்னாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருந்தால், 12 பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் என்னென்ன பலன்கள், பாவக பலன்கள் எப்படி, எந்த கிரகத்தோட நட்சத்திர கிரகம் இல்லை என்றால் நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்கும், அது எப்படி நம்ம எளிமையாக எடுத்து சொல்லணும், அதுக்கான பரிகார முறைகள் என்ன, அதுக்கான சூழ்நிலைகளை நம்ம மாற்றிக்கொள்வதற்கான
அமைப்பாற்றல் எப்படி நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாமே காலச்சக்கரத்தினுடைய அடிப்படையில் வைத்து நம்ம எவ்வாறு பலன்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி எம்எம் சிஸ்டத்தின் மூலமாகவே மிக மிக எளிமையான முறையில் திருமணம் பொருத்தம் பார்க்கக்கூடியது. ஏன்னா நம்ம திருமணம் பொருத்தம் பார்க்கறது இயற்கையாகவே நம்ம என்ன போவோம், 12 நட்சத்திர பொருத்தங்கள், 10 நட்சத்திர பொருத்தங்கள் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் நம்முடைய எம்எம் சிஸ்டத்துல நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் எடுத்து 12 பாவக பொருத்தத்தை நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அப்ப 12 பாவகத்துல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும்போது எந்த பாவகம் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த பாவத்துக்கு நம்ம வேண்டான்னு சொல்லலாம். ஆனா அதுல எந்த பாவத்தோட பொருத்தம் வரலைன்னா திருமணத்துக்கு அப்புறம் நமக்கு எந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றதும் எடுத்து சொல்லும். அப்ப திருமண பொருத்தத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பாவகம் எது, 2, 7. அப்ப இந்த 2ம் 7ம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 2ம் 7ம் சரியான முறையில் அமையணும் அப்படின்றது தான் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம். அப்ப நம்ம நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 12 பாவக பொருத்தத்துல நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டும். அடுத்து புத்திர வாக்கியம் இருக்கா இல்லையான்னு 2 பேர்த்துக்கு 5ஆம் பாவத்தினுடைய தன்மைகளை பார்க்க வேண்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஐயா கொஞ்சம் மியூட்ல போடுங்க, ஆயுளை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 8ஆம் பாவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்முடைய திருமணத்துக்கு அப்புறம் தொழில் 2 பேர்த்துக்குமே நல்ல ஒரு வளர்ச்சியோ இல்ல தொழில எந்த தடை இல்லாம இருக்குன்னா 10ஆம் பாவ பொருத்தத்தை பார்க்க வேண்டும். சேமிப்பு எண்ணங்கள் சிறப்பாக முறையில் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குமா திருமணத்துக்கு 11ஆம் பாவத்தோட அமைப்பாற்றலை பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு நேரத்துக்கு உணவுகள், உறக்கம் சம்பந்தப்பட்ட ஐன போகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் 12ஆம் பாவத்துடைய அமைப்பாற்றலை நாம் பார்க்க வேண்டும். அப்படி இந்த மாதிரி 12 பாவக பொருத்தமும் திருமண பொருத்தத்துல பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்பும் இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. நமது வாழ்க்கையினுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன, யாருடைய கர்மா நமக்கு வேலை செய்யும், யாருடைய புண்ணியம் நமக்கு வேலை செய்யும், இது போன்று நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஜோதிடம் பலன் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு வருகின்ற 7/9/2024 வரைக்கும் அட்மிஷன் நடைபெற இருக்கிறது. ஆகையால் இந்த எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு ஜோதிடர்கள், வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஜோதிடர்கள், ஜோதிட மாணவ மாணவிகள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய வருகை உறுதி செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இது வந்து 6 மாச கோர்ஸ், மாசம் வந்து 700 ரூபா மாசம் நீங்க கட்டணும். வாரம் சனிக்கிழமை நாள்ல இரவு 7:30 9 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதனை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், நடத்தப்பட்ட வகுப்பிலிருந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே, யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. இன்றைய வகுப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சதுன்றத மறக்காம, புதிய மாணவர்கள் அனைவரும் மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட தகவலை தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இனிதே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் நிறைவாகட்டும். நன்றி.